ஹாய் வெல்கம் பேக் டு கல்வி காற்று. இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கில் தான் பேச போகிறோம். வேலைக்கு சென்று கொண்டே யூஜிடிஆர்பி வெற்றி பெறுவது எப்படி? ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ முடிகிற நேரம் உங்களுக்கே ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வேலைக்கு போகிற பெண்கள் இல்லை ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி தான், ஒரு எக்ஸாமை கிராக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயமே கிடையாது. அது மிகப்பெரிய விஷயம். அதுலேயும் நம்ம படித்து வெற்றி பெற்று நம்ம சாதனை படைக்கிறது அப்படிங்கிறது அது மிகப்பெரிய சல்யூட் தான். அப்படி நிறைய பேர் சாதனையாளர்கள் இங்கே இருக்கத்தான் செய்கிறாங்க. அதில் எந்தவித டவுட்டும் இல்லை. அப்போது அந்த சாதனையாளர்கள் லிஸ்ட்டில் நாம் எப்படி வர்றது? அதுதான் இங்கே கொஸ்டின். ஸோ நம்மளும் நிச்சயமாக வரலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு, குறிப்பாக பெண்கள் வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு உட்காந்து படிக்கணும் அப்படின்ட்டு இருக்கிற நேரம் ஒரு தூக்கம் வரும் பாருங்கள். ஏன்னா நானுமே கிட்டத்தட்ட 14 வருஷம் இந்த கஷ்டத்துக்கு ஆளாகி இருக்கிறேன். ஸோ அங்கேயும் ஸ்கூல்லையும் வேலை முடிச்சுட்டு வீட்டிலே வந்துட்டு குழந்தைங்கள பார்த்து வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு படிக்கிறதுக்கு உட்கார்ந்த உடனே நமக்கு அவ்வளோ ஒரு டயர்ட்னஸ் நம்மளுக்கு தெரியும். அதையும் தாண்டி நம்மளில் நிறைய பெண்கள் ஆண்களும் அப்படித்தான் அதையெல்லாம் தடைகளை உடைச்சி படிச்சிருக்காங்க. ஸோ இங்கே என்னோடய டிப்ஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் இதை தான் ஃபாலோ பண்ணேங்க. எப்படின்னா, நம்ம நைட்டு வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு நம்ம புக்கை எடுத்த உடனேயே நமக்கு ஒரு டயர்ட்னஸ் வந்து நம்மளை அறியாமலேயே நம்ம கண்கள் வந்து மூடிரும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. அதையும் தாண்டி இங்கே படிக்கிற பேர் நிறைய பேர் இருக்காங்க. பட் இதை டெய்லியுமே நம்ம இதை ஃபேஸ் பண்ணி அதிலிருந்து வெளியே வந்து யூனிட்ஸை கவர் பண்ணி அதை நம்ம மைண்டில் ஏற்றுறது எல்லாருக்கும் அது சாத்தியமான ஒன்று இல்லை. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாகவே சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மார்னிங் 1:00 இல்லைன்னா 1:30க்கு அலாரம் செட் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகி சுட சுட டீ போட்டு குடிச்சிட்டு அமைதியாக அந்த டைம் உட்காந்து பாருங்கள். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நம்மளோட மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மளோட பாடியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நம்மளோட ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த ஒர்க் ப்ரெஷர் அப்போல்லாம் நம்ம மைண்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது உடனே நம்ம படுத்து தூங்கி நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த விடியற்காலம் அது விடியற்காலம் இல்லை, மிட் நைட்டு தான். பட் நம்ம அதில் ஒரு 4 or 5 hours தூங்கிட்டு மார்னிங் அந்த 1:30 ஒரு 2:00 எழும்பி ஒரு 6 வரைக்கும் உட்காந்து படித்து பாருங்கள். என்ன படித்தாலும் மைண்டில் இருக்குங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து நிறைய பேரோட சக்ஸஸுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லையா, என்னால் மார்னிங்கெல்லாம் எந்திரிக்க முடியாது மேம், அது வேறு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னா, நீங்கள் ஈவினிங் வந்து ஏர்லியராகவே உங்கள் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுங்க. இப்போ நீங்கள் 8:30க்கு வேலைகள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 8:30 to 9 வரைக்கும் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட்டு 1/2 hour ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இன்னும் ஒரு கப் நல்ல ஒரு சுட சுட ஒரு டீயை போட்டு பக்கத்தில் வச்சுட்டு குடிச்சிட்டே உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 9க்கு உட்காந்திங்க அப்படின்னா 9, 10, 11, 12, 1:00 வரைக்கும் உங்களால் படிக்கலாம். ஸோ 1:00 முடியாட்ட ஒரு 12 வரைக்குமாவது நீங்கள் படிக்கலாம். படித்து முடிச்சுட்டு நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க. தூங்கிட்டு எப்போவும் எழும்புகிற மாதிரி மார்னிங் 4:00 எழுந்திரிச்சு அதில் ஒரு 2 hours படிங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கலாம். இப்படி படிக்கிறவங்களும் சாதிச்சிருக்காங்க. இல்லை ஃபிசிக்கலாக நீங்கள் ஃபிட் இல்லை, உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்குது, உங்களால் உட்கார்ந்த உடனே தூக்கம் வருது, என்ன மாதிரி உட்கார்ந்த உடனே தூக்கம் வருது அப்படின்னா நைட்டு தூங்கிடுங்க. தூங்கிட்டு
1:30 ஆர் 2 ஏர்லி மார்னிங் எழும்பி ஒரு 6 வரைக்கும் கண்டினியூஸாக படித்து பாருங்கள். நீங்கள் தாங்க வின்னர். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இதையும் தாண்டி உங்களுக்கு என்ன ஆலோசனை வேணாலும் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு